Hi friends, this video is sponsored by Gen Reviews. Gen Reviews-ல நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பாபா ஹர்பஜன் சிங். யார் இந்த கேப்டன் பாபா ஹர்பஜன் சிங்? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரியில் பணியாற்றின ஒரு இராணுவ வீரர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30 1946 வருடத்தில் பிறந்தார். இவர் இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1968 அக்டோபர் 4 இறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா வீரர்களால் வந்து நாதுலாவின் ஹீரோ என்று போற்றப்படுகிறவர். இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா நாதுலா கணவாய், சிக்கிம், இந்தியாவில் இருக்க சிக்கிமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்திருக்கார். அவரை வந்து பார்த்திங்கன்னா புனிதர் அல்லது கடவுள் நிலை பெற்றவர் என குறிப்பிடும் சொல்லாலான பாபா என்று அவரது விசுவாசிகளால் அழைக்கப்படுகிறார். அவரது விசுவாசமுள்ள முக்கியமான இந்திய இராணுவ வீரர்கள் கிழக்கு இமயமலை பகுதியில் அமைந்துள்ள நாதுலா கணவாய் மற்றும் சிக்கிம் மாநிலத்திற்கு திபெத் தன்னாட்சி பகுதிக்கும் இடையிலான இந்திய சீன எல்லையில் அவரது ஆன்மா ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் பாதுகாக்கிறது என்று நம்புகிறார்கள். பெரும்பாலான புனிதர்களைப் போலவே பாபாவும் அவரை வணங்குபவர்களுக்கு உதவி செய்வார் என்று நம்பப்படுகிறது. அவர் மரணித்த பின்பும் இந்திய நாட்டை பாதுகாப்பதாக கூறப்படுகிறது. பாபா ஹர்பஜன் சிங் ஒரு சிக்கிம் குடும்பத்தில் 1946 வருடம் ஆகஸ்ட் 30 அன்று சத்ரானா கிராமத்தில் பிறந்தார். அவர் தனது ஆரம்ப கல்வியை ஒரு கிராம பள்ளியில் முடித்தார். பின்பு மார்ச் 1965 பஞ்சாப் மாநிலத்தின் பட்டி நகரில் உள்ள தயானந்தா ஆங்கிலேயா வேத கல்லூரி நிர்வாக குழுவின் உயர்நிலைப் பள்ளியில் தனது உயர்கல்வி படிப்பை படித்தார். இவர் அமிர்தசரஸ் நகரில் இருந்து ஒரு இராணுவ வீரராக பட்டியலிட்டு இந்திய பஞ்சாப் படைப்பிரிவில் சேர்ந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய படைப்பிரிவில் இராணுவத்தில் வந்து ஒர்க் பண்ணார். இவர் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப குறுகிய காலம்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1968 வருடம் இறந்து போகிறாரு. ஆனால் அவருடைய நண்பர்கள் கனவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே தான் நான் சுற்றிட்டுருக்கேன், இராணுவத்திற்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் வந்து உதவி செய்வேன், என்னோடய 60 வயசு நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் இருப்பேன், யாராவது தப்பு பண்ணால் அவங்கள நான் கேள்வி கேட்பேன், அவங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட 60 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் அவர் வந்து பணியாற்றினா வந்து அவருடைய நண்பர்களும் இராணுவமும் நான் வந்து நம்புகிறது. 2006 அவர் 60 வயசு முடிகிறதுக்கு 2006 தான் முடியும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி தேவைப்படும் போதெல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் போல் செஞ்சார் சொல்லி அங்கே இருக்கவங்களால் நம்பப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இராணுவத்தாலையும் நம்பப்படுகிறது. உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.